Personalities are not important. For example, in today's topic, I'm going to take you back, all of you, to 1982. 1982 வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்னன்னா உங்களோட டைட்டில் வந்து என்னது, மியூசிக் இன் மை லைஃப். அது உங்களோட டைட்டில். என்னது வந்து மை ட்ரிப் டு ஸ்ரீலங்கா. தட் இஸ் மை டைட்டில் ஃபார் டுடே. பட் இதுல என்னன்னா, நான் ஸ்ரீலங்கால வந்து அனுராதபுரம் போனேன், நூரலியா போனேன், சிகிரியா மவுண்டன் ஏறினேன். இதெல்லாம் வந்து நோபடிஸ் இன்ட்ரெஸ்டட். அதை பத்தி நான் பேசவே போறது இல்லை. அந்த சமயத்துல என்ன நடந்தது, நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்தோம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட் நவ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி சச்சின் பரவாயில்ல, மறந்து போனா பரவாயில்ல, காந்தி மறந்து போனா பரவாயில்ல. பட் காந்தி இந்த சமயத்துல நம்ம கண்ட்ரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது டோட்டலி லாஸ்ட். அதான் சாந்தி கேட்டியான்னு தெரியல, அங்கிள் லாஸ்ட் டைம் பேசினாரு, இந்த பொண்ணு பார்க்க போகும்போது பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. ஏன் பாட்டு பாடு அப்படி சொல்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இப்ப அவர் சொல்லிதான் தெரியும். எக்ஸாக்ட்லி. அது இப்ப சொல்ல இப்ப கிடையாது. டேப் படிச்சிருக்கேன், டேப்ல பாரு, ஆடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன், யூடியூப்ல போட்டு. அது மாதிரி என்ன நடக்கிறது அந்த சமயத்துல அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே அப்புறமா அடுத்த ஜெனரேஷன் நம்பவே மாட்டாங்க, இது மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய விஷயம் என்னுடைய டிராவல் நடந்தது. அது மட்டும் தான் உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். பிஃபோர் தட், என்னுடைய 1982 ஸ்ரீலங்கா போயிட்டதை பத்தி நீங்க என்னென்ன சொல்றீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஒருத்தரும் சொல்லுங்க. நான் சொன்ன ஞாபகம் வரும். அப்புறம் எனக்கு ரவி, நீங்க போயிட்டு போனது தெரியும், போனதுமோ தெரியாது, பட் வந்தது தெரியும். என்ன ஒண்ணு தெரியும்னா, யூ said this is not the last time, I will be going often. அதுல ஒரு பெரிய டெக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தீங்க, 2-in-1 அது டெக்கு. அது அங்க காஸ்டுக்கும் இங்க காஸ்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். சோ இந்த வச்சே நான் நிறைய தடவை ஸ்ரீலங்கா போவேன், so that I can get the ticket money by selling this year. அப்படின்னு நான் அப்படியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன், நெக்ஸ்ட் டைம்லாம் போகும்போது இதெல்லாம் சொல்லணும்னு. பட் அன்னைக்கு போவே இல்லை. அப்புறம் எப்படி சங்கர் தெரியுமா, first anybody going abroad was, I mean, Sri Lanka போனது. I think you were the first one to go to Sri Lanka, I guess. இல்ல, ஃபாரின் போனதே நான் தான் வெச்சுக்கோ. அதாவது ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட, அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஃபாரின் போறதுங்கிறது சோ அபூர்வமா இருக்கும். கேள்விப்பட்டது, டிஎன்வி சித்தப்பா போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஜெர்மனி போயிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தது வந்து அந்த மல்லிகா தெரியுமா, வனஜா மல்லிகா பானு இருக்காங்கல்ல, அந்த மல்லிகா வந்து ஒர்க்கிங் சீட்டா டிராவல்ஸ். இந்த சீட்டா டிராவல்ஸ்ல வந்து குரூப் டூர் எல்லாம் கனெக்ட் பண்ணி people will go abroad. அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் அனுப்புவாங்க. சீதா டிராவல்ஸ் எம்ப்ளாயி will go along with them. அவங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்துட்டு டூர் கைட் ஃப்ரம் ஹியர் டு, அது மாதிரி மல்லிகா போனா. ஸோ நான் ஏர்போர்ட்டுக்கே போய் ஃபாரின் போறாளேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டேன் மல்லிகாவை. ஸோ அது மாதிரி ஃபாரின் போறது ரொம்ப மல்லிகா காயத்ரி சித்தியோட சொந்தக்காரங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். Okay. So, to come back, 1982ல வந்து அதுக்கு முன்னாடி எதுக்காக போனேன்னா, அது உஷா தெரிஞ்சிருக்கும், மறந்து போயிட்டாவோ. இதுல நான் வந்து சிலோன் ரேடியோல கதை எழுதினேன், இசையும் கதையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கதை வந்து ஸ்ரீலங்கன் ரேடியோல என்னோட ஒரு ஸ்டோரி படிச்சாங்க, இசையும் கதையும் சொல்லிட்டு. அந்த கதையை வந்து படிச்சும் போது கடைசியில் அட்ரஸ் சொல்லுவாங்க, இதான் ராஜான்னு சொல்லிட்டு அந்த 7 மணி தெருன்னு அட்ரஸ் சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்கால ஒரு பொண்ணு எழுதினா, எனக்கு பெண் ஃப்ரெண்டு. ஸோ அந்த காலத்துல பென் ஃப்ரெண்ட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அது 1978ல. அதுக்கப்புறம் 82ல போனோம். அதுல என்னன்னா, எனக்கு வர லெட்டர்லாம் வந்து தாத்தாடு சென்சர் பண்ணி தான் எனக்கு வரும். இந்த போஸ்ட் கார்ட்லாம் அந்த காலத்து போஸ்ட் கார்டு தான் வரும், எல்லாம் படிச்சிருவாங்க. ஒரு பையன் வந்து பிட்ஸ் பிலானில ஜாயின் பண்ணியிருந்தான். அது பெரிய காலம், அந்த காலத்துல பெரிய ஒரு படிப்பு. அது அங்கிருந்து ஏதோ லெட்டர் எழுதியிருக்கான் அவன், போஸ்ட் கார்டு. அதை எங்க தாத்தா படிச்சுட்டு மாடி ஏறி வராரு. வந்துட்டு, ராஜா இது மாதிரிலாம் உனக்கு லெட்டர் வந்திருக்கு, நான் என்ன பண்றதுன்னு. என்ன இருந்ததுன்னா, அதுல கியூட்னு ஒரு அந்த ஷீ இஸ் a cute girl அப்படின்னு எழுதியிருக்கான் அவன். கியூட் அப்படின்னு உனக்கு அர்த்தம் தெரியுமா? கியூட்டுங்கிறது அர்த்தம் தெரியுமானா எனக்கு தெரியாது. எனக்கு படிக்கல இன்னும். தெரியும் சொல்லி விட்டேன் நான். அது மாதிரி என் தாத்தா எல்லாம் சென்சர் பண்ணி தான் கொடுப்பாங்க. இன்லைன் லெட்டர் வந்ததுன்னா அது ஓபன் பண்ணுவாங்க. அப்படி ஓபன் பண்ணி படிச்சிடலாம் இன்லைன் லெட்டர். ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் வந்துட்டு ஸ்ரீலங்கால அந்த லெட்டர் 3 பக்கம் சீலா இருக்கும். அப்போ அடி பர்சனலா வந்திருக்கு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த லெட்டர். அந்த மாதிரி ஆரம்பிச்சிருந்தது. ஸோ என்ன ஆகுது, அந்த காலத்துல ரவி சொன்ன மாதிரி what is the cute thing got to do? I don't understand. கியூட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கியூட் சொல்லுவாங்கல்ல. ஆமா, பிட்ஸ்பிலான் பையன் தான் அனுப்புனது. ஆமா, பையன் தான் அனுப்பிச்சது. அவனுக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு கியூட்னா எப்படி தெரியும்? அவன் வந்து பேசியிருக்கான், பொண்ணும் பையனும் பேசக்கூடாது. இவன் காலேஜ் போய் படிக்கிறவன் வந்துட்டு பொண்ணு கூட பேசியிருக்கான். அவன் அதான் சொல்றான், அந்த காலத்துல இப்படி இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட் சொல்றான், அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து கியூட் கேர்ள். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, அவன் கியூட் கேர்ள். அவன் எனக்கு எழுதியிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். அது நான் படிக்க கூடாது, எனக்கு கியூட்டா தெரியக்கூடாது. இதுதான் அந்த காலத்துல அந்த மாதிரி விஷயம். எல்லாம் சென்சர் பண்ணி தான் வரும்.
பத்மா எனக்கு லெட்டர் எழுதுவா. அந்த பத்மா லெட்டர் எழுதிட்டு உடனே தாத்தா டைப் ரைட்டர் வச்சுக்கிட்டு டியர் டிபிஎஸ் யூ நோ வாட் யுவர் டாட்டர் இஸ் ரிட்டன் டு மை கிராண்ட்சன் அப்படின்னு ஒரு லெட்டர் மெயில் போயிடும் இங்க இருந்து. போயிடும். பத்மா சொல்லுவா அடுத்த வாட்டி இதான் அவங்க தாத்தால படிச்சு எங்க அப்பா திட்டுறாரு. தட் வாஸ் த டைம் யூ லிவ்ட் இன். ஸோ என்னாச்சுன்னா அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வேலை கிடைச்சி பான்ஸ்ல ஜாயின் பண்ண உடனே சரி கொஞ்சம் ஃபாரின் ட்ரிப் போகலான்னு ஃப்ரெண்ட் அவ கூட்டு இருந்தா ஸ்ரீலங்கால இருந்து. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போனோம். ஸோ 1982 ரவி சொன்ன மாதிரி நிறைய சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீலங்கா போறேன்னு தெரிஞ்ச உடனே சம்படி எனக்கு தெரியவே தெரியாது. சம் ஹெச்ஆர் மேனேஜர் எங்க பான்ஸ்ல brought சங்குமார் லுங்கி அண்ட் நர்சூஸ் காஃபி இதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸ்ரீலங்காவில் போய் வித்தோம்னா பைசா வரும். அந்த பைசா வாங்கிட்டு எனக்கு லாபம் அவனுக்கு வேணுமா கொஞ்சம் எடுத்து என்ன கொண்டா கொடுத்து சொல்லிட்டு அதுக்காக அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ இது மாதிரி அந்த காலத்து சுச்சுவேஷன் டிஃபரெண்ட். ஃபாரின் டிராவல் போனோம் அப்படின்னா $5,000 5,000 rupees இஸ் அலவுட். தட் இஸ் $500 which is about $10 per rupee. வருஷத்துக்கு $5,500 அலோன் இஸ் அலவுட் ஃபாரின் ட்ரிப்புக்கு. அம்பானி இருந்தாலும் சரி, டாடா இருந்தாலும் பிர்லா இருந்தாலும் சரி, தே கான்ட் கோ பியாண்ட். நான் வந்து இப்போ மல்லிகா சொன்னால சீதா டிராவல் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அவ சொன்னா டிராவல் பண்ண எல்லாம் சீதா டிராவல்ஸ் போங்கன்னு. சீதா டிராவல் யாருக்கு டிக்கெட் புக் பண்ணது டைரக்டர் விஷு. அந்த காலத்துல விஷு வந்து he was working in Sita Travels, but he was doing part of அப்பே ஃபேமஸ் தான், பட் இஸ் நாட் ஃபுல் டைம் சினிமா. So he was working in Sita Travels. அவன் தான் எனக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்தது, ஸ்ரீலங்கா போறது டிக்கெட்லாம் கொடுத்தது. தென் அவன் தான் சொன்னான் நீ போய் இந்தியன் பேங்க் உங்களுக்கு வந்தாலும் தெரியல, அதான் ராமசாமி எங்களை கேட்டேன். இந்தியன் பேங்க்னு தெரியும் எனக்கு போட்டிருக்கு. அங்கதான் போய் இது வாங்கினேன் கரன்சி $5,000 கொடுத்து $500. அதுவும் ரூபா வாங்கக்கூடாது. சம்திங் கால்ட் டிசி டிராவலர்ஸ் செக். டிராவலர்ஸ் செக் தான் வாங்கிட்டு அதை எடுத்து தான் போனோம். பேங்க்ல போய் கேட்ட உடனே எனக்கு $500 வேணும்னா என்ன யூஎஸ் போறீங்களா? எதுக்கு யூஎஸ் போறோம் போலன்னு பாருங்க. $500 தான் வருஷத்துக்கு அலவுடு. யூஎஸ் போறவங்க தான் $500 வாங்குவாங்க. 300 யூரோ போறவங்க 300 வாங்குவாங்க. ஸ்ரீலங்கா எல்லாம் போனா $100 மேல வாங்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும் மாதிரி போய் நான் போறதே எப்போ போறது தெரியாது எனக்கு ஃபுல்லா கொடுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வரைக்கும் திருப்பி அடுத்த வருஷம் தான் போக முடியும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு $500 வாங்கிட்டு டிராவலர் செக் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்க போய் செலவு பண்றதுக்கு வந்துட்டு ரவி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் குருவின்னு வாங்க. அந்த காலத்துல எல்லாம் இங்கிருந்து மலேசியா சிங்கப்பூர் கூட்டு போயிட்டு ஆளுங்களை உட்கார வச்சுட்டு ஏர்போர்ட்லயே படிக்காத கும்பலை கூட்டிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு அடுத்த நாளே வந்து இந்த டிவி அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க பேர் ஒருத்தர் பேர்லயும் கொண்டாந்துறது உள்ள இந்தியாக்குள்ள. ஸோ இங்க வந்து கஸ்டம் டியூட்டி வந்து ஒருத்தருக்கும் அலவுட் இருக்கு, இவ்வளவு இருக்குன்னு அலவுட். ஸோ அதனால தோஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி. அது மாதிரி தான் நானும் ஊர் சுத்த போயிட்டு ஃபுல் பணமும் கவர் ஆயிடுச்சு. போயிட்டு வந்ததுக்குள்ள ஃபுல்லா காலி பண்ண நாட் ஈவன் 1 பைசா ஸ்பெண்ட். நான் போகும்போது என்னுடைய சேலரி வந்து $700 பர் மந்த் இன் பாண்ட்ஸ்ல. $700. என்னுடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி ஸ்ரீலங்கன் ட்ரிப் இஸ் $13,000. 13,000 rupees-யும் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் சரியா போச்சு. எதுக்காக நான் உங்களை எல்லாரும் கேட்டேன்னா சுதா வாஸ் டெஃபினெட்லி தேர் அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் உஷா ரவி எல்லாம் இருந்திருக்கணும், மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே கஸ்டம்ஸ்ல வந்து என்ன பிடிச்சிட்டான். என்னோட பேக் எல்லாம் பிடிச்சிட்டு சீல் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நான் எக்கச்சமா கொண்டாட்டேன் திங்ஸ் எல்லாம். ஸோ ஐ ஹேவ் டு பே டியூட்டி. என்னோட லிமிட்டுக்கு மேல இருக்கிறதுனால டியூட்டி கட்டணும். டியூட்டி கட்டுறதுக்கு பைசா ஏர்போர்ட் வந்திருக்காங்க. யாரு டிஎன்ஏ சித்தப்பா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. பட் தே didn't have enough money to pay the custom duty. அதனால எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நீங்க போயிட்டு நான் ரூபா கொண்டு வந்து கட்டிட்டு அதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தப்புறம் அடுத்த நாள் போனோம். அப்ப எங்க அப்பா ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதே $400 $500 கஸ்டம் டியூட்டி. ராஜா அந்த $400 $500 கொடுக்கணுமா, அது ஒருத்தர் அது போய் போயிட்டு போட்டோம், நம்ம ஒண்ணு கட்ட வேணாம் அது அப்படின்னு பாருங்க. முக்கியமான விஷயம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் வாங்கி கட்டிட்டு அந்த புதுசுலாம் கொண்டாந்து தாம்பரத்துல வீட்டுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்திருந்தீங்க. ஐ மீன் உஷா வரனாலும் தெரியல எனக்கு, பட் டெஃபினட்டா சாந்தி வாஸ் தேர், சாரி சுதா வாஸ் தேர் அண்ட் டிஎன்ஆர் ஃபேமிலி வாஸ் தேர் ஃபார் ஷுர். இவங்கெல்லாம் வந்து நான் கூட திங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ற திங்ஸ் எல்லாம் இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு நான் கொடுத்து அந்த பணம் வாங்கிப்பேன். டிஎன்ஆர் ஃபர்ஸ்ட் வாங்கின கேமராவே அங்க போய் தான் வாங்கினது. ஸ்ரீலங்கால போய் தான் வாங்கிட்டு கேமரால ஷூட் பண்ணது. ஆர்ட் ஷாட் ஒரு கேமரா, அது எனக்காக நாளைக்கு ஒன்று வச்சு வாங்கியிருந்தேன் நானு. பட் கையில பைசா இல்லையே. வந்தப்பறம் டிஎன்ஆர் சேர்த்து வாங்கிக்கிறேன் நான் சரிஞ்சுட்டு அவரு கவுட் வாங்கி டிஎன்ஆர் சேர்த்து வாங்கிட்டாரு. அது மாதிரி எல்லாரும் ஒண்ணு வாங்கிட்டாங்க. அங்க ஸ்ரீலங்கால என்னுடைய பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன பெண் ஃப்ரெண்ட், அவ என்ன சொன்னான்னா இவ்வளவு தூரம் வந்து எல்லாரும் வந்து சாரி வாங்கிட்டு போறாங்க, நீ கூட சாரி வாங்க. எனக்கு சாரி எல்லாம் வேணாம், எனக்கு சாரி எல்லாம் வாங்க வேணாம், எலக்ட்ரானிக்ஸ் தான் வாங்க வேணாம். இல்ல இன்னைக்கு சாரி வாங்கிட்டு தான் போகணும், உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க சாரி வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கண்டுபிடிச்சு இது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா. எனக்கு எவ்வளவு தெரியும் சாரி, ₹60 ₹60 நைலக் சாரி ஏதோ சாரி ஷி ஒன்லி பாட் இட். இது உங்க அம்மாக்கா கொண்டு கொடுத்தா ஆகணும் நீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அது என்ன பண்றது, அவர் சொல்லி இவ்வளவு சொல்றாங்க வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இங்க வந்து கொடுப்பேன் எங்க அம்மாட்ட கொடுக்க மாட்டேன், கொடுக்கலையே.
அது திருப்பி ஏலம் போட்டேன். ஏலம் போட்டதுல கீதா மம்மி தான் வாங்கினாங்க. கீதா மம்மி தான் அந்த சாரியை வாங்கிட்டாங்க. கோமோமா ஃபார் எக்ஸாம்பிள். அது மாதிரி ஒருத்தரும் எல்லாத்தையும் அது வந்து ஒரே ஒரு கேசியோ வாட்ச் மட்டும் மிஞ்சிச்சு. அந்த கேசியோ வாட்ச் வந்துட்டு அது மட்டும் அது கூட போனவன் ரமேஷ்குமார், அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு ஒரு சிஸ்டர். ஸோ 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரே மாதிரி வாட்ச் 2 பேரும் கொடுத்தோம் அவங்களுக்கு. அது ஒண்ணுதான் நாங்க வாங்கி கொடுத்தது. ஸோ அது ஒண்ணுதான் பாக்கி நின்றுது. பாக்கி எல்லாம் இந்த சோலார் ஸ்டீரியோ அது இது எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, போயிடுச்சு. இதுல என்ன பியூட்டினா, அந்த காலத்துல பாஸ்போர்ட்ல இவ்வளவு பெரிய பாஸ்போர்ட் பாருங்க, அதுல உள்ள வந்து என்ட்ரி போடுவான். இந்த ஃபாரின் டிராவல் வாங்கின உடனே எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது என்ட்ரி போடுவான். $500 வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு. நாட் ஓன்லி தட், அங்க போயிட்டு கடையில போய் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். மால்ல பெரிய மால் கிடையாது, பொட்டி கடை மாதிரி சின்ன சின்ன கடையா இருக்கும், பெரிய பில்டிங். ஆனா அந்த பில்டிங்குள்ள என்ட்ரி ஒன்லி ஃபார் ஃபாரினர்ஸ். ஸ்ரீலங்கால கொழும்புல இருக்க பில்டிங்குள்ள கொழும்புல இருக்கவங்களே போக முடியாது. ஃபாரின் பாஸ்போர்ட் காமிச்சாதான் உள்ள போக முடியும். ஏன்னா கஸ்டம்ஸ் குட்ஸ் அங்க வரும். ஃபாரினர்ஸ் கேன் பை இட், அது இந்தியன் லோக்கல்ஸ் கேனாட் பை இட். ஸோ அதனால நாங்க பாஸ்போர்ட் எடுத்து உள்ள போய் காமிச்சு உள்ள போனோம். எங்களுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணல அந்த போன். என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு கிருஷ்ணாத் ஒரு பையன் தான், அவன் தான் கார் ஓட்டிருந்தான். அவங்க எல்லாம் என்னை இறக்கி விட்டுட்டு அவங்க ரூபா கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஸ்ரீலங்கா ரூபா கொடுக்குறேன், எனக்கு இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எங்களோட டாலர்ல வந்து வாங்கிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ரூபா கொடுப்பாங்க எனக்கு. அது மாதிரி அவங்களே உள்ள விட முடியாது. தே காண்ட் ஈவன் என்டர் தி பில்டிங். நாங்க உள்ள போய் வாங்கிட்டு வந்து அதுல வந்து என்ட்ரி போடுவோம். ஒரு டேப் ரெக்கார்டு வாங்கினோம்னா பாஸ்போர்ட்ல என்ட்ரி போடுவோம். பாஸ்போர்ட்ல வந்து எழுதுவோம், இது மாதிரி இவன் டிவி வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான் அப்படின்னு எழுதிட்டு பைசா போடுவான். ஏன்னா கொடுத்தது $500. ஐ கேனாட் கீப் ஆன் பையிங். இவங்க எல்லாம் ரூபா கொடுப்பாங்கல்ல, ₹10 வாங்கிட்டு நான் வாங்கிட்டு என்ன பண்றது? ஸோ அதுக்காக வந்து ஒரு விதம் வாங்கும் போது அந்த செக் பண்ணுவான், நீ போன கடையில எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பார்த்துட்டு அதை கழிச்சிட்டு பாக்கி ரூபா தான் அலோடு. ஸோ அது மாதிரி போட்டுதான் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க. ஸோ அப்போ அங்க சோனி வாக்மேன் எல்லாம் வாங்கிட்டு, சோனி வாக்மேன் இஸ் பிக் திங் தேர் அந்த சமயத்துல. வாக்மேன் அப்பதான் வந்துருந்துச்சு. ஆமா, வாக்மேன் இட் செல்ஃப் இஸ் நியூ. ஸோ அது பார்த்ததே கிடையாது யாரும், நோபடி ஹஸ் சீன் தட். ஸோ அதை நான் வாங்கிட்டு இங்க இருந்தா டேப் எடுத்துட்டு போயிருந்தேன். அது போட்டு பாட்டு கேட்டுட்டு ட்ரெயின்ல ஃப்ரம் கொழும்பு டு ஜஃப்னா. பை தி வே சொல்ல மாட்டேன், ஏரோப்ளேன்ல வந்து போகும்போது கூட பேசஞ்சர் தெரியுமா, பிஜிபி பன்னீர் தாஸ், அந்த பன்னீர் தாஸ் குரூப் இருக்குல்ல, பன்னீர் தாஸ், அவர் வாஸ் சிட்டிங் தேர் எவ்ரிதிங். பேசும்போது பேசிட்டே போகும்போது என்ன பார்த்தா சொல்லிட்டு அவங்க ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அவர் தான் எங்களை சிட்டியில் டிராப் பண்ணுது. பன்னீர் தாஸ் தான் கார்ல டிராப் பண்ணுது. இல்லாட்டி அங்க போறதே கஷ்டம், இல்லை ஊரே தெரியாது. அதான் போகும்போது ஏர்லங்கால தான் போனோம். ஏர்போர்ட்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையா பொண்ணுங்கெல்லாம் அழகா இந்த சாரி கட்டிக்கிட்டு, நம்ம ஊர்ல ஸ்டைலே பண்ணிட்டு அவ்வளவு தூரம் அந்த அழகான பொண்ணெல்லாம் பார்த்தது கிடையாது. நானும் ரமேஷ்குமார் 2 பேரும். அவ வந்து சர்வீஸ் சம் விஸ்கி அப்படின்னு கேட்டாவோ. என்னடா அது, நான் குடிக்க மாட்டேன். அவன் சொல்றான், இது இவ்வளவு அழகான பொண்ணு கொடுக்குறேன், வேணா சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸ்ரீலங்கால மட்டும்தான் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு சாரி கட்டிட்டு பைக்ல வந்து ஜென்ஸ் உட்கார மாதிரி உட்காருவாங்க. They will put the leg across and sit. They will not sit on the sides. Oh. With the saree, they put the helmet. They put the helmet on the back seat லயே. அந்த காலத்துல அந்த கார் எல்லாம் போகும்போது இந்த இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்ல போடும்போது நம்ம ஃபியட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டோம்னா அது மறந்து போயிடும் எடுக்கிறதுக்கு. அதான் அந்த இண்டிகேட்டர் அடிச்சுட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது உள்ள இருக்கிறது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கார் போயிருக்கும்போது கார்ல வந்துட்டு லெஃப்ட் சிக்னல் போட்டா அங்க லெஃப்ட் ஏரோ டக் டக்னு ஃபிளிக்கர் ஆகும் நம்ம கார்ல. ஆனா இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கேன். ஸ்ரீலங்கால நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் வருது. ஸோ அதுவே கார் பாக்குறதே பெரிய விஷயம் அங்கெல்லாம். தென் அவன் முடிச்சிட்டு travels or தான போனீங்க? Why did they not take you to Jaffna by the travels? எது travels or தான போனீங்க? இல்ல டிராவல் travel போயிட்டு ஒரு டிக்கெட் போட்டு தான் புக் பண்ணேன். நானு 2 பேரும் தனியான ஆனர் ஓன். we are all fully on our own. there's no travel. டிக்கெட் வாங்கி கொடுத்தது அவங்க, அவ்வளவுதான். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அங்க இருந்து இறங்கி போறதுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால they connected. ஸோ ஒரு இடத்துக்கும் போயிட்டு அவங்க கூட அவங்களே they will take care of it. அப்படியே போகும்போது ஒரு இடத்துல பெரதனியா யூனிவர்சிட்டியில we stayed. அப்போ இந்த தமிழ் பீப்புளுக்கும் சினாலிஸ் பீப்புளுக்கும் ஏன் சண்டை வந்தது அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா புரிஞ்சுது. கூட இருக்கவங்க தமிழுக்கெல்லாம் தமிழும் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், சினாலிஸும் தெரியும். வேற சினாலிஸ் நோஸ் ஒன்லி சினாலிஸ், they don't know தமிழ் ஆர் இங்கிலீஷ், ரெண்டும் தெரியாது. ஸோ அவன் சொல்றான், என் கூட என்னோட ஃப்ரெண்டு பையன் சொல்றான், தமிழ் பையன் சொல்றான், நீங்க தமிழ்ல பேசும்போது நடுவில் இங்கிலீஷ் ஆங்கிலம் கலக்காமல் பேசுவாங்க, அப்பதான் வந்து அவனுக்கு புரியாதான். அவன் அங்கதான் இருக்கான், அவங்க கூட தான் நான் தங்க போறேன். அவங்க இந்த மட்டி பசங்களுக்கு எல்லாம் ரேங்கே கிடையாது, படிக்கவே மாட்டாங்க, இவங்க அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஹோல் கண்ட்ரியில பெரதனேஸ் ஒன்லி யூனிவர்சிட்டி. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனோம்னா ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில தான் 200 பேர் 300 பேர் தான் இடம். மற்றவங்களுக்கு இடம் கிடையாது. they have to be uneducated. படிக்கிற சான்ஸே ஸ்கோப்பே கிடையாது. இங்க இது என்ன ஆகும்னா, ஸ்ரீலங்கெல்லாம் கோட்டை வச்சுட்டு மட்டமான மார்க் அவங்க எல்லாம் அட்மிஷன் கிடைச்சிடும். தமிழனுக்கு வந்து நிறைய மார்க் வந்தாலும் அட்மிஷன் கிடைக்காது. ஸோ ஆஃப் த பீப்புள் ஆர் அவுட். தட்ஸ் வை த ஹோல் திங் ஸ்டார்டட், கான்ஃபிளிக்ட் ஸ்டார்டட். இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தான்.
நம்ம இந்தியன் ருபீஸை வந்து நம்ம கசங்கி போனோம். நம்ம ரோடு ஒன்றும் பெரிய ரூபா கிடையாது, 5 ரூபா 10 ரூபா அது இருந்தது கையில. அந்த சின்னாலிஸ் பையன் வந்து காமிங் அதெல்லாம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க ஊர் ரூபாலாம் பைசா சில்லறை கொடுக்குற மாதிரி கசக்கி இருக்கும் கையில. அப்படிதான் பைசாவே எல்லா நோட்டும் கசக்கிதான் இருக்கும். இப்படி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் என்ன ரோட்னு. அது மாதிரி கசக்கிதான் வச்சிருப்பாங்க. வைக்கிறதே அப்படி ஐ டோன்ட் நோ வை. குப்பை மாதிரி இருக்கும் அவங்க ரூபாலாம். வேற நம்ம ரொம்ப ரூபா வந்து ரொம்ப இது மாதிரி அதிசயமா பார்த்துட்டு இருந்தான் அந்த ரூபா நோட்டை. அப்புறம் அந்த பெரதனியா யூனிவர்சிட்டியில வந்துட்டு ஹாஸ்டல்ல குளிக்கும் போகும்போது டவல் கையில எடுத்துக்கிட்டு சோப் எடுத்துக்கிட்டு போனோம். ஜெயில இருக்க மாதிரி பெரிய ஒரு சின்ன ஹால்ல வரிசையா ஷவர் இருக்கும். ஹாட் வாட்டர்லாம் கிடையாது, வெறும் தண்ணி கொட்டிட்டு இருக்கும். அங்க போய் நின்றுட்டு டவல் அங்க வச்சுட்டு வேணும். தூக்கிட்டு போனா அவ்வளவுதான் காலி. வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் போட முடியாது. அங்க அவுட் வைக்கிறதுக்கு ரூபா மடக்கு ஒண்ணும் கிடையாது. வரிசையா ஷவர் இருக்கும். அங்க போய் எல்லாம் நின்று குளிக்கணும். குளிக்கும்போது பையன் டவல் எடுத்து ஓடி போயிடுறாங்க. என்ன பண்றது? பசங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க டவல் அவங்க தப்பி டவல் போயிட்டு நான் என்ன பண்றது அப்படி வெளியே போறதுக்கு. அது மாதிரி அங்க அப்படிதான் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியா குளிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கூட கேர்ள்ஸ்க்கே தெரியாது. நாங்க வெளியில வந்து சொன்னப்போ அப்படியா பண்றாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல தே காட் செப்பரேட் ரூம், வேற ஜென்ட்ஸ் ரூம் ஹாஸ்டல் அதெல்லாம் கிடையாது. Did you lose your towel is the question? நல்ல காலம். Okay. God saved. அப்புறம் அது மாதிரி குரூப்ல ஒரு படம் போட்டிருக்கேன் பாரு, நீ கேட்ட பொண்ணு. அதுதானா? ஓகே ஓகே ஓகே. நான் பிக்சர் பார்த்தேன், I didn't get it. Okay. Yeah, that's about it. அது மாதிரி the whole thing இந்த ட்ரிப்ல வந்து there are so many things are so unique. எல்லாம் முடிஞ்சிட்டு வந்தப்புறம் நீங்களும் இன்னும் கேட்பீங்க, இந்த ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து I made all the money by selling everything. ஓகே, இதுக்கு நிறைய பேர் போக கூடாது. இப்ப என்கிட்ட பணம் ஒண்ணு கிடையாது. நான் 700 ரூபாய் சம்பளத்திலே நானே போயிட்டு வந்தேன். அப்பா சித்தப்பா கோமாமா எல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் ஏன் போலன்னா I don't know whether you know there is something called NOC, no objection certificate. அது வாங்கினாதான் போக முடியும். சோ கவர்மெண்ட் லோன் பண்ண முடியாது, ஃபாரினே போக முடியாது. ஈவன் பாஸ்போர்ட்டுக்கே அப்ளை பண்ண முடியாது, பாஸ்போர்ட்டே வாங்க முடியாது. அது தப்பி தவறி அதான் சித்தப்பாட்ட கேட்டேன். ஹாய் பண்ணோம் சித்தப்பாட்ட கேட்டேன், என்ன நீங்க பாஸ்போர்ட் வாங்க முடியும்னா, இவங்க நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணா நோ வாங்கினாலே சரி இவங்க ஏதாவது லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு போலீஸ் அடுத்த நாளே போலீஸ் என்கொயரி ஆரம்பிச்சிடும். The moment you apply for a passport, you will be in a soup. So you can't even retire ஆகிற வரைக்கும் you cannot think about doing all these things. So this was the situation that time. Yeah, even Padma was working in the teacher in the HM school, government school இங்க குன்னூர்ல. இப்போ ரீசெண்டா அவ வந்து அவங்க டாக்டர் வந்து நீங்க யூஎஸ் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு போனா அதுவும் கிடையாது, நோ ஜாயின் கொடுக்கல அவங்க. She could not come for a year. காலேஜ் ஸ்கூல்ல ரிசைன் பண்ண அப்புறம் தான் வந்து முடிஞ்சது. ரிட்டையர் ஆன அப்புறம் தான் she could come. I think the rule is still there நினைக்கிறேன். இல்ல அந்த டைத்துல தான் நட்டு தாத்தா வருவாரு. துபாய் போயிட்டு நீங்க போனீங்க. அப்பவே ஃபாரின் சரக்குலாம் வீட்ல வரும். எப்பவுமே ஒரு மார்க்கெட் இருக்கும். அவர் வருவாரான்னு வெயிட் பண்ணி வாட்ச் சீகோ வாட்ச் எல்லாம் எடுத்துன்னு வருவாரு. ஐயோ எல்லாம் இதோ வரும். My first இவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது I packed ஒரு yellow color suitcase. அது அவர்கிட்ட வாங்கின suitcase. அது humongous one, like நீங்க 3-4 பேர் உள்ள படுத்துக்கலாம், அத்தனை பெரிய suitcase. That's the one I took to his house first. நட்டு தாத்தா நல்ல மறந்து போச்சு. நடராஜன் தாத்தாவோட போயிட்டு வருவாரு. துபாய்ல டிரைவர். அவர்கிட்டதான் டிவி, நேஷனல் டிவி, எங்க வீட்டு டிவி, ஹிட்டாச்சி விசிஆர் எல்லாம் அவர்கிட்ட தான். விசிஆர் எல்லாம் நாங்க வாங்கிடுவோம். அந்த வாக்மேன் சொன்னேன், சோனி வாக்மேன். அது பண்ணாதீங்க, 2000 rupees அந்த ஒரு வாக்மேன் வித்தது. அது மாதிரி வாங்குறது 400 rupees அப்படி இருக்கும். So much difference you get. That's why I could make the money. So ஒன்னேகால்னா சென்ட், இந்த ஷேவிங் பிளேடு இதெல்லாம் அவர்கிட்ட வந்து நின்னு வாங்கணும். டியோட்ரண்ட் ஸ்ப்ரே இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் தாத்தா எடுத்துட்டு வருவாரு. பர்ஃபியூம் தான் அவர் வந்தாலே டியோட்ரண்ட் ஸ்ப்ரே, தி பாடி ஸ்ப்ரே அவர் எடுத்துட்டு வருவாரு. அவர்கிட்ட இருந்து வாங்குனது. ஹாய் குட்டி. எல்லாம் ஹாய் சொல்லு. குட் மார்னிங் வெட்ரிக் கண்ணா. ஹலோ. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஸ்கூல் போறியா? போல.
No. ஸ்கூலுக்கு போனே கேட்டாங்க. லீவா? Oh, leave one. Daycare. இல்ல இல்ல. This is my first passport. In 1981, I got it valid till 1991. Swaminathan Subramaniam. And I traveled to US, Sri Lanka first time. And finally, before the expiry, I went to US. So here in the Sri Lankan visa, they entered the currencies that I spent there. The marking on the left side, these are all entered by the shops. Whenever I buy some things, they will enter how much dollars I spent there, so that I do not spend more than what I was supposed to spend, which is $500, which is a limit per person per year. These entries are made here. US dollar 500 is given to him. FTS, foreign travel allowance, and this is fully controlled. The first task after landing Colombo was to go to a duty-free shop to buy the camera. And that's the first camera I ever bought, and this is the first picture. All through the trip, I was having this bag with me. God knows what was inside. This is Sumitra, my pen friend Sri Ranjani's mother, our sister Nandini, and finally Sri Ranjani. I'm in the middle. This is in Nuvarelia. I thought it was a very good picture. My friend Ramesh Kumar and Sri Ranjani, for the first time, she wore sari that day. I am with Sri Ranjani and her sister Shantini and Nandini and brother. This is in Colombo Zoo. Ramesh and Sumitra, his pen friend, and her friend Krishantan. Foreigners' entry fees was 75 rupees, whereas the local people, it is only 2 rupees to the entry fee to the zoo. So Krishantan told us to say Om, Om to whatever he was saying in Tamil, so that we are not charged 75 rupees to enter the zoo.